ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read from the book of Joshua chapter 1 verse 2. Moses, my servant, is dead. Now therefore arise, go over this Jordan, thou and all this people, unto the land which I do give to them, even to the children of Israel. மோசே மரித்து போனான். என் தாசனாகி மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. The times are changing. இன்னொரு வருஷம் முடிய போகிறது. Another year is going to end. வர போகிற வருஷம் இந்த வருஷத்தை விட இருண்ட வருஷமாய் உலகத்தில் இருக்க போகிறது. The coming year, more than this year, it is going to become a dark world in the next year. ஒரு வஞ்சனையான வெளிச்சம் ஜனங்களை மயக்கும். ஆனால் பகுத்தறிவுள்ளவர்கள் இருளை காண்பார்கள். A deceiving light, it can deceive the people of this world, but people of God, they can understand and discern this darkness. மோசே மரித்தார், ஆனால் பயணம் தொடர்ச்சியாய் நடக்க வேண்டும். Moses is dead, but however the journey has to continue. எத்தனையோ தேவனுடைய தாசர்கள் வெளியேறப்பட்டவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள், ஆனாலும் வேலை தொடர்ந்து நடக்க வேண்டும். Many servants of God, saints of God, they have died in the Lord, but however the work of the Lord should continue. நாம் தான் கடைசி தலைமுறையா இருக்கிறோம். And we are the last generation. இதற்கு நம்முடைய காலத்திற்கு பிறகு சபை இல்லை. And after our time there is no more church. ஆகையால் நாம் ஜாக்கிரதையா ஜீவிக்க வேண்டிய ஒரு காலத்திற்கு வந்திருக்கிறோம். So we have come to the time where we have to live more diligently. ஆகையால் வருகிற காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஆலோசனை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். So God is desirous to give us the counsel how we have to make out a life in the coming days. இஸ்ரவேல் ஜனங்களுடைய 40 ஆண்டு பிரயாணத்தை பார்க்கும்போது, when we see the 40-year journey of the children of Israel, அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக அவர்கள் யோர்தான் என்கிற ஒரு நதியை கடந்துதான் செல்ல வேண்டும். So that they might enter into the land of Canaan, they have to cross a river called Jordan. இந்த உலகத்தை படைத்தவர் ஆண்டவர்தான். It is our God who created this world. யோர்தானை கடப்பது ஒரு பெரிய சவால். And crossing the river Jordan is a challenge. ஏன் அந்த நதியை ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவில் வைத்தார்? கானான் தேசத்துக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏன் வைத்தார்? Why did God ever keep this river Jordan between the children of Israel and the land of Canaan? கானான் தேசத்தை ஏற்படுத்தினவர் நம்முடைய ஆண்டவர் தான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். It is God who made the land of Canaan. It is the promised land. அதே தேவன் தான் இந்த யோர்தான் நதியையும் இடையில் வைத்தார். And it is the same God who also kept the river Jordan in the middle. ஏன்? Why? நமக்கு அதில் சில பாடங்கள் உண்டு. Because there are some lessons for us to learn from this. இயேசுவினுடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. The coming of the Lord Jesus is very close. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் மிகுந்த உபத்திரவத்தோடு தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். In Acts of Apostles chapter 14 verse 22, we read with much tribulation we have to enter into the kingdom of God. இயேசுவினுடைய வருகைக்கு பிறகு உபத்திரவம் உண்டு. And after the coming of the Lord Jesus there will be tribulation. ஆனால் இயேசுவினுடைய வருகைக்கு முன்னாடி ஒரு உபத்திரவம் உண்டு. But however there are tribulation before his coming. அப்போ இந்த 2018ஆம் ஆண்டு அந்த உபத்திரவம் ஆரம்பிக்கலாம். Perhaps in the year 2018 that tribulation might start. ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So at such a time as this we need to understand how we have to live and how to prepare ourselves. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்திற்குள் போனதான அந்த காலம் யோர்தான் நதி பிரவாகித்து ஓடுகிறதான காலம். The time the children of Israel has to cross the river Jordan, it was the time when the river Jordan was flowing on its banks. மைக் ஆன் பண்ணுங்க. இந்த படத்தை பார்க்கும்போது, when we see this picture, இதுதான் கானான் தேசம், இதுதான் இஸ்ரவேல் தேசம். This is the land of Canaan, this is the land of Israel. எகிப்து இங்க எங்கேயோ இருந்தது. And Egypt is somewhere here. இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி சுற்றி சுற்றி
இப்படி போய் கானான் தேசத்துக்குள் இப்படி பிரவேசிக்கிறார்கள். The children of Israel have to go round and round about, and they have to come the other way to this land of Canaan. இந்த இடத்தில் தான் யோர்தானை கடக்க வேண்டும். And at this place they have to cross river Jordan. இந்த யோர்தான் ஆரம்பிக்கிறதான இடம் ஒரு மலை பகுதி, எர்மோன் மலை என்கிற ஒரு மலை, அது இங்கே இருக்குது. அங்கிருந்து தான் யோர்தான் நதியே ஆரம்பிக்கிறது. The origin of river Jordan is the mountainous places called Hermon. அங்கேந்து அந்த தண்ணீர் வந்து ஓடி இந்த யோர்தான் நதி சவக்கடலில் போய் முடிகிறது. And from there it flows throughout the land, and finally it ends at the Dead Sea. நாமும் கானான் தேசம் கிட்ட வந்து விட்டோம். We are also come close to Canaan. நாமும் கடக்க வேண்டிய ஒரு யோர்தான் நதி உண்டு. We also have a Jordan that we have to cross. ஒரு சபையாக மிகுந்த, இப்ப நமக்கு எல்லாருக்கும் தனித்தனி பிரச்சனை உண்டு, ஆனால் இப்பொழுது ஒரு சபையாக மிகுந்த உபத்திரவத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம். We individually have each one have our own problems, but however we will have a collective problem as a church. அவர்களுக்கு நடந்ததெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது. And all these things that happen in their lives are written for us as an example. இந்த கடைசி காலத்தில் இயேசுவின் வருகைக்கு முன்பாக முந்தின நாட்களை விட அதிக தீய சக்திகள் பாதாளத்திலிருந்து எழுப்பப்படுகிறது. At these last days before the coming of the Lord Jesus, more than the previous days of previous years, the more evil spirits are going to rise up from hell. சாத்தானுடைய ராஜ்யத்தை சேர்ந்த சில தீய சக்திகள் பூமியில் மனுஷர்கள் மத்தியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. And the evil spirits that belong to the kingdom of Satan, even they are being done even in this world. ஆனால் பூமிக்கு வராமல் பாதாளத்தில் இருக்கிறதான தீய சக்திகள் உண்டு. And however they have not yet come to the earth, but however still they are working in hell. ஆனால் இப்போது காலம் நெருங்கி இருக்கிறபடினால் அந்த பாதாளத்தின் சக்திகள் அதிகமாய் பூமிக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. பேய்கள் கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. But because the time is very near, all these evil spirits from hell, they are sent forth to earth to work in them. ஆகியால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த உபத்திரவம் வரும். So for the children of God there will be much tribulation. பிசாசு மூலமாக, பிசாசினால் ஏவப்பட்ட மனுஷர்கள் மூலமாக உபத்திரவங்கள் வரும். Through the devils directly or through human beings that are possessed by the devil, they will have persecution. அதுதான் இந்த யோர்தான் நதி வெளிப்படுத்துகிற சத்தியம். This is the truth that river Jordan, it reveals this truth. இந்த எர்மோன் மலையை பார்க்கும்போது அது ஒரு உயர்ந்த பர்வதம். When we see Mount Hermon, it is high and lofty. அதனுடைய உயரத்தை பார்த்தால் 9100 அடி உயரமுள்ள ஒரு பர்வதம். And when we see the height of it, it is 9100 feet. அந்த யோர்தான் நதி அந்த பர்வதத்தின் மேல் விழுகிற உறைந்த மழை, ஸ்னோ, அதில் அது உருகி அது தண்ணீராய் மாறி அதுதான் யோர்தான் நதியாய் மாறுகிறது. And upon this Mount Hermon, the snow falls upon it, and this snow melts on Mount Hermon, and that becomes the river Jordan, and it passes through. இதிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். We are going to learn some lessons from this. இந்த எர்மோன் மலை, யோர்தான் நதி ஆரம்பிக்கிற எர்மோன் மலை எதை காட்டுகிறது? And what does this Mount Hermon shows, which is the origin of river Jordan? 133 சங்கீதம் முதலாம் வசனத்தை வாசி. When we read Psalms 133 verse 1, முதல் 3 வசனம் முழு சங்கீதத்தை வாசியுங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எர்மோன் மலையின் மேல் விழுகிற பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. And the brethren dwelling together, it is compared to the dew that is falling upon Mount Hermon. ஆகையால் இந்த எர்மோன் மலை ஐக்கியத்தை காட்டுகிறது. So this Mount Hermon, it speaks about unity. ஆனால் எப்படிப்பட்ட ஐக்கியம்? But how, what kind of unity? நாம் எல்லாரும் இப்போது ஒன்றாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோமே, இந்த ஐக்கியம் அல்ல. And we are all together seated here worshiping God, not this unity. எர்மோன் மலை ஐக்கியத்தை காட்டுகிறது. Hermon, Mount Hermon speaks about unity. யோர்தான் நதி கடைசி கால பாடுகளை காட்டுகிறது. But however river Jordan, it speaks about the end time persecution. இந்த யோர்தான் நதி எர்மோன் மலையிலிருந்து ஆரம்பிக்கிறபடினால், Because this river Jordan, it starts from Mount Hermon. இந்த எர்மோன் மலை
பாடுகளின் ஐக்கியத்தை காட்டுகிறது. This Mount Hermon, it speaks about the fellowship of sufferings. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனமா? Philippians 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிவதற்கும், To understand, to know his fellowship of his sufferings. ஆகையால் நாம் எல்லாரும் பாடுபட போகிறோம் வருகிற வருஷத்தில். In the coming year, we are all going to suffer. அந்த பாடுகளில் நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும். But we have to unite it all in that suffering. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், In Revelation chapter 3 verse 9, உபத்திரவத்தில் உடன் பங்காளியாய் இருக்கிறதான யோவானை பற்றி நாம் வாசிக்கிறோம். we read about St. John, who is a fellow heir or partaker of that suffering, A companion in tribulation. companion in tribulation. வாசியுங்கள். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான். உபத்திரவத்தினுடைய உடன் பங்காளியாகிய இருக்கிற யோவானாகிய நான். St. John the divine was the companion of tribulation. சபை ஆரம்பிக்கும் போது பெரிய பிரச்சனைகள் உண்டாயிற்று. When the church was started, there was great problem. யோவானும் கூட இருந்த சீஷர்களும் விசுவாசிகளும் எல்லாரும் அதிகமாய் பாடுபட்டார்கள். And John, along with the disciples and the apostles, they were suffering so much. சபையின் சரித்திரம் முடிய போகிறது, மறுபடியும் பிரச்சனைகளோடு தான் முடிய போகிறது. The history of the church is going to end. Once again the problem, suffering is going to increase. அதுதான் யோர்தான் நதி. That is River Jordan. ஆகையால் நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களோடு பாடுபடும்படியாக, அந்த பாடுகளின் ஐக்கியத்தில் சேரும்படியாக நாம் நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். So we should all prepare our hearts so that we join along with the saints of God, and so that we might be united in the suffering. ஆகையால் ஆனால் இப்படிப்பட்ட பாடுகள் வரப்போது என்று சொல்லும்போது நமக்கு இயற்கையாக பயம் வரும். But naturally, when we hear we are going to have such suffering and persecution, naturally we'll get fear. இயற்கையாக பயம் வரும், ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Naturally we'll be afraid, but there's no need to fear. அந்த பயத்தை அகற்றக்கூடிய பல காரியங்கள் நாம் இந்த யோர்தானில் பார்க்கலாம். But to remove all these aspects of fear, we can see in this River Jordan. ஒன்று, The first thing, இந்த உறைந்த மழை, அந்த பனி கட்டி உருகி அது யோர்தான் நதியாய் மாறுகிறது. one, this dew upon Mount Hermon, it is melting and it becomes as River Jordan. அந்த உருகுகிறதான உறைந்த மழை எதை காட்டுகிறது? And what is that snow that is melting? நமக்காக உருகுகிறதான தேவனுடைய அன்பின் உள்ளத்தை காட்டுகிறது. It speaks about the melting heart of a God who loves us. ஆகையால் பிசாசுடைய கூட்டங்கள் திரளாய் பெருகி நம்மை எதிர்க்க வந்தாலும், So even the hosts of the enemy or the devil, it is increasing and they are coming against us. ஆண்டவர் தான் அந்த சோதனை அனுமதிக்கிறார். It is God who permits the trial. இந்த யோர்தான் நதி எங்கே முடிகிறது? Where does this Jordan end? சவக்கடல். In the Dead Sea. இப்ப இதே போல இந்த பிசாசுடைய வல்லமைகள் சபையை நம்ம எல்லாரையும் வாரி கொண்டு சவக்கடல், சாவு இருக்கிற இடம் அல்லது பாதாளத்திற்கு நம்மை கொண்டு போக அந்த பிசாசின் வல்லமைகள் கிரியை செய்கிறது. So all these powers of the devil, they are working against us so that they might sweep all of us into that Dead Sea. ஆனால் ஆண்டவர் தான் இதை அனுமதிக்கிறார். யோர்தான் நதி ஆண்டவர் தான் உண்டாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தான் யோர்தான் நதியை கடக்க செய்தார். ஆண்டவர் தான் சொல்லுகிறார், மிகுந்த உபத்திரவத்தோடு தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க. It is God who created the Jordan River, and it is God who permitted this trial to the children of Israel, and however it is God who says that he will lead us to the end. ஆகையால் இந்த பாடுகளின் ஐக்கியத்தில் தேவனுடைய அன்பை அதிகமாக ருசிக்க வேண்டும். So in this suffering, fellowship of suffering, we have to taste the love of God more. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18 19 வசனங்களை வாசிக்கும்போது, When we read Ephesians chapter 3 verse 18 and 19, அங்கே நாம் தனியாக தேவனுடைய அன்பை ருசித்தால் போதாது, சகல பரிசுத்தவான்களோடு தேவனுடைய அன்பை ருசிக்க வேண்டும். we read, not only we should experience the love of God individually, but we have to experience the love of God with the saints of God collectively. வாசியுங்கள். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும்
நான் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஒரு காரியத்தை சொல்ல மறந்தேன். I forgot to say one thing. சில வாலிபர்கள் கூட்டம் முடிச்ச உடனே சில இடங்களுக்கெல்லாம் போய் வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். தயவு செய்து அதை தவிர்க்கணும். அதெல்லாம் இது கோயில், இது தேவனுடைய ஆலயம். உங்கள் இஷ்டத்தின்படி இங்கே நடக்கிற இது உங்கள் இடம் கிடையாது. அப்படி உங்களுக்கு பாவம் பண்ணோன்னா உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. இது கோயில். அப்படிப்பட்டவர்களுக்கு தண்டனை உண்டு. இதோடு விட்டுருங்க. அதை எந்த காரணத்துக்கும் மொபைல் ஃபோன் எடுத்து இங்கே வீடியோ ஷேர் பண்ணுற இடம் இல்லை. இது பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். பிரசங்கத்தை கவனியுங்கள். ஆண்டவர் அவருடைய அன்பை தனிப்பட்ட விதத்தில் அல்ல, எல்லா பரிசுத்தவான்களோடு சேர்ந்து அவர் அனுபவிக்க அவர் விரும்புகிறார். God desires so that we might not only experience the love of God individually, but we have to comprehend it with all the saints. அப்போ இந்த யோர்தான் நதியை போல சோதனைகள் வருகிற நேரத்தில் இதில் தேவனுடைய உருகுகிற அன்பு மறைந்திருக்கிறது. When the trials comes like the river Jordan, we have the love of God, or the melting love of God that is hidden in it. தேவன் நம்மை நேசிக்கிறபடியால் தான் இந்த பாடுகளை அனுமதிக்கிறார். Because God is loving us so much, he is allowing such trials in us. உண்மையா அன்பு இருந்தா நம்ம பாடு அனுபவிக்க மாட்டோம் தானே. அது எப்படி அன்பு இருந்தா பாடுகளை அனுமதிக்கிறார்? And if at all he is loving us truly, he should never allow us all the sufferings. But why is he allowing such sufferings? நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு உதாரணம் உண்டு. And the example that I often say to you, நம்முடைய பிள்ளைகளை முதல் நாள் நம்முடைய சின்ன பிள்ளைகளை எல்கேஜிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, the first day that we send our child to the first day of the school, to the LKG, எல்லா பிள்ளைகளும் அழுவார்கள். every child will cry. அப்போ அந்த பிள்ளை அன்றைக்கு தான் முதல் முறையாக தாய் பிள்ளையை விட்டு வருகிறது. And it is the first day, the first time the mother separates herself from her child and leaves it there. சுற்றி பார்த்தால் எல்லாம் அந்நிய பிள்ளைகள். And wherever it looks around, all strange other children. புதிய முகங்களை பார்த்தால் பயம். And it is fearing about seeing new faces. தாயும் அங்கு இருக்கிறது இல்ல, தாய் விட்டுட்டு வந்து விடுகிறார். And even its own mother is not there, she has left her and gone. அப்ப அந்த பிள்ளை அந்த பாடுபடுகிறது. And the child is suffering there. அப்ப தாய் கூட்டிட்டு தானே போனோம், என் பிள்ளை பாடுபடக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்ல, படிக்காட்டா கூட பரவாயில்ல, ஏன் விட்டுட்டு வரோம்? Is it not the mother has to take a child back without studying, she has to take it back? அதற்கு இப்ப புரியல. Because it does not understand now. இப்போது அழுதாலும் பரவாயில்லை, நாளைக்கு அழாது, நாளைக்கு புரியும். Even though it cries now, it is not able to understand, but tomorrow it can understand. அப்போ நாம் அந்த பிள்ளையை அந்த நேரத்தில் அழ விடுகிறோம், பாடுபட விடுகிறோம். So we allow the child to cry, to undergo that suffering. எதற்காக? Why? அந்த பிள்ளையுடைய நன்மைக்காக. For the goodness of the child. நன்மை இப்பொழுது தெரியாது, பிற்காலத்தில் தான் தெரியும். That goodness it might not understand now, but it will understand later. இது போல தேவன் நம்முடைய சபையில் சபையாக ஒரு சில பாடுகளை அனுமதிக்க போகிறார். So God is going to allow some sufferings to the church, collectively as a church. அப்போ அந்த பாடுகளில் நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும். But in that suffering we all should be united. அந்த பாடுகளில் தேவனுடைய அன்பை நாம் உணர பழக வேண்டும். And we have to exercise ourselves so that we might understand, realize the love of God in that suffering. இப்போ சில தேவன் வார்த்தை வசனத்தில் சொல்லுகிறார், என் வழிகள் உன் வழிகள் அல்ல. In few of the verses God says, your ways are not my ways. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. My thoughts are not your thoughts. அதன் அர்த்தம் என்ன? What is the meaning? நாம் மனுஷர்களாகிய நாம் சிந்திக்கிற விதம் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். We as human beings, அது ஒரு விதமா இருக்கும். The way that we think, it is entirely different. It is one way. It is one way. ஆனால் தேவன் சிந்திக்கிற விதம் வித்தியாசமானது. But however, the way that God thinks, it is entirely different. நம்ம மைண்ட்ல மனசுல போடுகிற கணக்கு ஒரு விதமா இருக்கும், ஆனால் தேவன் சூழ்நிலைகளை வித்தியாசமாய் காண்கிறார். The
the calculation that we have in our mind, it will be one way, but the situation God makes through us, it will be different. என் வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. My ways are not your ways. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? தேவன் நடத்துகிற முறை நம்முடைய மூளைக்கு அப்பாற்பட்டது, அது வித்தியாசமானது. The way that God leads us, the approach, the method that God takes us, it is incomprehensible. We cannot comprehend it. ஆகையால் இப்படிப்பட்ட பாதைகளில் தேவன் நம்மை நடத்தும் போது, So when God leads us in such paths, அவருடைய மனதை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். we have to exercise a strive to understand his mind. பைபிளை பார்க்கும்போது பலரையும் பல விபரீதமான மனதிற்கு மூளைக்கு எட்டாத விதத்தில் நடத்துகிறார். In the scripture we find God leads many people in a ways that is hard to comprehend. 77ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read Psalm 77 verse 19, தேவனுடைய வழிகள் சில நேரத்தில் மிஸ்டீரியஸ், ரகசியமாக புரிந்து கொள்ளாத வழிகளாய் இருக்கிறது. the ways of the Lord sometimes it is mysterious that could not be understood. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. அப்போ தேவனுடைய பாதைகள் தண்ணீரில் இருக்கிறது போல, அது தெரியப்படாமல், அவருடைய அடிச்சுவடுகள் தெரியப்படாமல் போயிற்று. And the ways of God in the great waters and the footsteps, it is not known. நாம் அந்த அறியப்படாத பாதையில் அவருடைய வழிகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். But we have to take effort so that we might understand the paths that we are not known. யோபு சொல்லுகிறார், Job says, நான் முன்னாடி பார்த்தால் ஆண்டவரை காணோம், when I see in the front, God is not there. வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் பார்த்தால் ஆண்டவரை காணோம். When I see to my right, to my left, I cannot see God. இந்த சோதனையில் தேவன் எங்கே இருக்கிறார் எனக்கு தெரியவில்லை. I am not able to understand where God is in my trial. ஏற்கனவே ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாதவர். Already God is invisible. ஆனால் சூழ்நிலைகள் நலமாய் இருக்கும்போது இப்படி சேர்ந்து தேவனை ஆராதிக்கும் போது ஆவியில் அவருடைய சமூகத்தை உணர்கிறோம். And when situations are favorable, when we gather together and worship, we are rejoicing in the spirit. சோதனை நேரத்தில் முக்கியமாக தேவனை தேவைப்படுகிறதான அந்த நேரத்தில் தான் அவர் மறைந்து விடுகிறார். But in times of trials, when we have to find our God, he is appearing as though he is not there. யோபில் அந்த வசனத்தை வாசிங்க. யோபு 23:8. 23:8. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். இப்படி அவரை காணோம். So he is not there. ஆனாலும் யோபுக்கு ஒரு காரியம் புரியுது. But however, Job was able to understand one thing. அடுத்த வசனம் வாசி. The next verse. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இது அவருக்கு தெரியும். And he knows it. தேவனை காணோம், God is not found. எப்படிப்பட்ட பாதையில நடத்துகிறார் எனக்கு புரியல. I am not able to understand in what kind of path he is leading me. ஆனா ஒண்ணு எனக்கு புரியுது. But one thing I know. அவருக்கு புரியுது என்று எனக்கு புரியுது. And I can understand that he understands. அதனால நாம் என்ன பண்ணணும், அவருடைய வழிகளை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். So we have to take effort so that we might understand his ways. பைபிளில் பார்க்கும்போது சாத்ராக் மேஷக் அபேத்நேகோவுக்கு ஆண்டவர் ஆச்சரியமான அந்த நெருப்பில் இருந்து விடுதலை கொடுத்தார். In the scripture when we read about Shadrach, Meshach and Abednego, God mysteriously delivers them out of the fire. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அந்த எத்தனையோ முதல் நூற்றாண்டில் உள்ளதான சீஷர்கள், கிறிஸ்தவர்கள் நீரோ சக்கரவர்த்தியினுடைய உபத்திரவத்தினால் அவர்கள் சுட்டரிக்கப்பட்டார்கள். அங்கே நான் நெருப்பிலிருந்து வெளியே கொண்டு வரல, அவர்கள் சாம்பலா மாறிட்டாங்க. And however in the New Testament during the reign of Nero the emperor, many Christians they were thrown into the fire and they were not delivered, but however they were made into ashes. அப்போ ஏன் ஆண்டவர் சிலரை விடுவிக்கிறார், சிலரை அப்படி இரையாக்குகிறார்? So why does God delivers few and why does God yield few? இதனால தான் தேவன் என் வழிகள் நினைவுகள் வித்தியாசமானது, நீ கேள்வி கேட்காது. So this is the reason God says my ways and my thoughts are different, do not ask questions. ஒரு நாள் என்னை தேவன் அப்படி ஒரு பாதையில் நடத்தினார். One day God led me in such a path. ஒரு பெரிய சோதனை அல்ல, ஒரு சின்ன சோதனை தான். It is not a great trial but a small one. நடத்திப்புக்காரர்கள் என்னை தப்பாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாதை. A path where the leaders they mistook me or mistaken me. நான் கேள்வி கேட்கவில்லை, I did not ask questions. அவர்கள் ஒரு காரியத்தை என்னை இப்படி சொன்னார்கள், இப்படி நீ இருக்க வேண்டும், செய்ய வேண்டும். And they said one thing to me saying you should be like this. சரி என்று சொன்னேன்.
I said, okay. ஆனால் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்த மனதில். But however, few questions it was rounding in my mind. யார் சொல்லி இருப்பாங்க என்னை பற்றி? Who had done this thing or spoken against me to him? என்ன சொல்லி இருப்பாங்க? What they would have spoken? எதை கேட்டதுனால இப்படி சொல்றாங்க என்கிட்ட? And what did they hear and they said this thing? நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட கேள்விகள் வரும். We all also have similar questions. அப்ப அந்த கேள்விகள் எழும்பும்போது ஒரு நாள் இந்த வாய்ஸ் ஆஃப் பென்டிகாஸ்ட் மேகசின்ல ஃபுட் நோட்ல அடியில பிளாக்ல டார்க் லெட்டர்ஸ் போல்ட் லெட்டர்ஸ்ல ஒரு வாசகம் இருந்ததுங்க. And while I was thinking like this, in one of the Voice of Pentecost magazine, at the footnote it was written, these words were written in bold. If you want to have a close walk with God, leave your questions unanswered. உனக்கு தேவனோடு ரொம்ப க்ளோஸா நடக்கணுமா, சில கேள்விகளுக்கு பதில் இல்லாமலே விட்டு விடு. If you want to have a close walk with God, leave your questions unanswered. அது ரொம்ப தொட்டது. நான் அப்பதான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிற கரெக்ட்டா அந்த வார்த்தை வருது. And that really touched my heart, because that time only I'm just asking questions and directly it came to me. அதோட அர்த்தம் என் வழிகள் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் மூளை யூஸ் பண்ணாத, அப்படி விட்டுடு, நான் உன்னை நடத்துகிறேன். So the meaning is, your ways are not my ways, not my thoughts, so do not use your brains, leave it as it is. யோவான் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read John's Gospel chapter 13 verse 7, அங்கே தேவன் இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். here God says some relative thing here. வாசியுங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், நான் செய்கிறது என்னதென்று இப்போது உங்களுக்கு தெரியாது, இனிமேல் அறிவாய் என்றார். இனிமேல் அறிவாய். You do not know the thing what I am doing it now, but you will know it later. அப்ப சில நேரங்களில் தேவன் நம்மை நடத்துகிற பாதை நம்முடைய மூளைக்கு எட்டாத புரிந்து கொள்ள முடியாத பாதைகளா இருக்கும். Sometimes the ways that God is leading us, it is incomprehensible and it is beyond our comprehension. யோர்தான் நதி குறுக்கிடும் போது, அதை கடந்து செல்லும் போது வருகிற பாடுகள் நம்முடைய மனதுக்கு எட்டாததா இருக்கலாம். And the sufferings that we go through when we go through the river Jordan experience, it might not reach our brains. சிலருக்கு விடுதலை கிடைக்கும், சிலருக்கு விடுதலை கிடைக்காது. Some people they will get deliverance and some they will not. பேதுரு சிறைச்சாலை இருந்தார், யாக்கோபும் சிறைச்சாலையில் இருந்தார். பேதுரு விடுவிக்கப்பட்டார், யாக்கோபு கொல்லப்பட்டார். Peter was in prison as well as James was also in prison. Peter was delivered but James was beheaded. ரெண்டு பேரும் சீஷர்கள் தான். Both of them are disciples of God. சொல்லப்போனால் யாக்கோபு இயேசுடைய ஒரு விதத்தில் சொந்தக்காரர். And even more in detail, we can say James is a close relative of Jesus. ரெண்டு சீஷர்களை ஆண்டவர் வித்தியாசமா நடத்த, ஒருத்தர் சாகுறார், ஒருத்தர் விடுவிக்கப்படுகிறார். God is leading these two disciples in different way. One is delivered and one is killed. அப்போ முடிந்தால் தேவனுடைய வழிகளை புரிந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவரை நம்பி விட்டுவிட வேண்டும். If possible, we have to try to understand the ways of God, or else we have to leave it as it is. யோவான் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும்போது, When we read John's Gospel 21 verse 22, யோவானினுடைய முடிவை பற்றி இயேசு பேசும்போது, when Jesus speaks about the end of John, பேதுருவிடத்தில் ஆண்டவர் கேட்க, உனக்கு என்ன? and looking unto Peter asked, what is that to you? வாசியுங்கள். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். நீ என்ன பின்பற்றி வா, அடுத்த ஆள் கேள்வி எல்லாம் நீ கேட்காத. You follow me, you do not ask questions about others. அப்ப சில நேரத்துல God won't explain, ஆண்டவர் விளக்கம் சொல்ல மாட்டார். Sometimes God will not explain. அப்ப அது தேவனுடைய உரிமை. நாம் இப்பொழுது நாம் கேட்டோமே தீர்க்க தரிசனத்தில், நீ எனக்கு சொந்தம் நான் உனக்கு சொந்தம், ரெண்டு முறை ஆண்டவர் பேசினார். And because it is the right of God, as he spoke to us in the prophecies, I belong to you and you belong to me. அப்படி இருக்கும்போது நம்முடைய உரிமைகளை அவர் நம்மை எப்படி வேண்டும் என்றாலும் நடத்தலாம் என்று கொடுத்து விட வேண்டும். So if that be so, we have to give all our rights so that God might lead us in any way that he likes. ஒன்று நமக்கு தெரியும், அவர் நம்மை தவறாகவே நடத்த மாட்டார். But one thing that we all know is he will never lead us in a wrong way. அடுத்தது நமக்கு தெரியும், அவர் நம்மை நடத்தும்போது எங்கேயும் குழிக்குள்ள விட மாட்டார். Next thing that we all know is when he leads us, he will never allow us to fall us in a pit. இந்த சவக்கடல், அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்காரு, பயங்கரமான உப்பு கடல் என்று மறுபெயர் அதற்கு. And you all know well this Dead Sea is another name called, it is a salt sea. அதுல யாரும் மூழ்க மாட்டாங்க. No one will drown in it. அதுக்குள்ள குதிச்சு அப்படி மிதக்கிட்டே இருப்பாங்க.
Because if you jump onto it, you will be floating. என்னுடைய தகப்பன் அங்க போயிருக்கிறார், அவர் சொன்னார் அப்படி. And my father has been there and he said to me. அப்போ இது சாவுக்கு நடத்துகிற சோதனையா இருந்தாலும், கொல்லுகிறது போல் வருகிற சோதனையாலும், இது அழிவுக்குரிய சோதனை அல்ல, இது நம்மை கானான் தேசத்துக்காய் தகுதிப்படுத்துகிற சோதனை. Though it is a path or a trial that leads us to death or make us to be killed, but however it is not a path to destruction, but it is a path that where we might overcome our trial. எர்மோன் மலையிலிருந்து பெய்கிறதான பனி அதுதான் யோர்தான் நதியாய் மாறுகிறது. And the dew that is falling upon Mount Hermon, it becomes river Jordan. அது பாடுகளின் ஐக்கியமா இருக்கிறது. It is the fellowship of suffering. ஆனால் 3ஆம் வசனத்தில், அந்த 133ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில், அங்கே தேவன் நித்திய ஜீவனை கட்டளையிட்டார். And in Psalms 133, the last verse, we see from there God commands eternal life. ஆகையால் நமக்கு வரப்போகிற சோதனைகள் இது நம்மை ப்ரமோட் பண்ணுகிற, உயர்த்த போகிற சோதனைகள். So the trials that are going to come to us are trials that can promote us. ஆகையால் தேவன் நம்மை விபரீதமான பாதையில் நடத்தினாலும் அவரை நம்ப பழக வேண்டும். So God might lead us in all these different paths, we have to trust in him. யோவான் ஸ்நானகனுடைய கடைசி நாட்களை பார்க்கும்போது, when we see the last days of John the Baptist, அவர்தான் இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டார், அறிமுகப்படுத்தினார் உலகத்திற்கு. and he is the person who introduced Jesus to the world. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, behold the Lamb of God which takes the sin of mankind. கொஞ்ச நாள் பொறுத்து யோவான் ஸ்நானகன் ஜெயிலுக்கு போயிட்டார். And after few days John the Baptist was imprisoned. அப்போ இயேசு எத்தனை அற்புதங்களை செஞ்சார். Jesus performed so many miracles. ஏன் யோவான் ஸ்நானகனை ஜெயிலில் இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கலாமே? Why could he not bring John the Baptist out of the prison? தலை வெட்டுவதற்கு ஆண்டவர் இடம் கொடுத்தார். Why did he allow for him to be beheaded? இதுதான் தேவனுடைய ஆச்சரியமான வழிகள். This is the mysterious ways of God. அப்போ ஒருவேளை மரணத்தின் சூழ்நிலைகள் வரலாம். Perhaps there might be times of death. ஆனால் அது பயப்பட வேண்டிய ஒரு காரியம் அல்ல. But that is never to be feared. ஜான் வெஸ்லி அவர்கள் கிறிஸ்தவர்களை பற்றி சொன்னார், our people die well. நம்முடைய ஜனங்கள் நன்றாய் மரிக்கிறார்கள். John Wesley said about the Christians, our people die well. நம்ம உண்மையான கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையை பற்றி எப்படி நினைக்கிறார்களோ சாவை பற்றி நினைக்க வேண்டும். True Christians, as they think about their life, they also should think about their death. அமெரிக்காவில் பல வருடங்களுக்கு முன்பாக சிகாகோ என்கிறதான பட்டணம் நினைக்கிறேன், அங்க ஒரு பெரிய விளம்பரத்தில் மெயின் ரோடில் ஒரே வார்த்தை எழுதப்பட்டது, இட்டர்னிட்டி, நித்தியம், அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. And in few years ago in America, I think it is in Chicago, there is one banner that was written in one word that is called eternity. இது பப்ளிக் ஜனங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு தான் போகணும். And all the public, they have to look and go. எல்லாரும் எதிர்த்துட்டாங்க, அந்த போர்டு எடுத்துருங்க, அது டிஸ்டர்ப் பண்ணுது எங்களை அப்படி. And everyone was resisting, saying, do not take the board out of us, it is disturbing us. போர்டு எடுத்துட்டா நித்தியம் வராதா? Is it not that if it is that if the board is taken, will eternity not come? ஞானமுள்ளவர்கள் மரணத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை நினைக்க வேண்டும். The wise people, they should think about the life after death. நம்முடைய மரணத்தின் நாள் ஒரு நாள் வரப்போகிறது. There is one day, the day of death to us. எப்படி என்றைக்கு சாக போகிறோம் முக்கியம் அல்ல, எப்படி சாக போகிறோம். It is not important when we are going to die, but it is important how we are going to die. நேற்று நான் காத்திருப்பு கூட்டத்தில் கேட்டது, ஒவ்வொரு சோதனையும் ஒரு பரீட்சை போல, ஒரு எக்ஸாம் மாதிரி, அதை எழுதி 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 ப்ரோமோட் ஆகணும். And yesterday tiring meeting, as we heard, every trial is like an exam. We have to write it down and we have to pass and we have to be promoted. ஒரு பையன் கிட்ட கேட்டா, என்ன படிச்சிருக்கிற? 9th 3rd year படிச்சிட்டு இருக்கற அப்படினா. And when I asked one boy, what class are you studying? He said, I am studying in the 3rd year of my 9th class. அப்படிதான் சிலர் ஒரே வகுப்புல 3rd year பண்ணிட்டு இருக்காங்க. எந்த சோதனை வந்தாலும் ஜெயிக்க தெரியாம, ப்ரமோஷன் இல்லாம அதிலேயே எழுதிட்டு இருக்காங்க. Some people are like that. They are just in the same class, whatever be the trial, they are not able to overcome it and they are remaining in the same class. அப்போ நாம் சோதனைகளை சாதகமாய் எடுத்து முன்னேற பழக வேண்டும். So we have to habituate it to take all the trials as an advantage and progress forward. காலாட்களோடு நடக்கும்போது நீ சோர்ந்து போவாய் என்னால் நீ குதிரையோடு எப்படி ஓடுவாய்? When you be faint when you walk with footmen, how can you run with horses?
நீ இந்த சமாதானத்தின் காலத்திலே நீ சோர்ந்து சின்ன சின்ன சோதனை வரும்போது நீ சலித்து போகிறாய். யோர்தான் பிரவாகித்து ஓடும்போது நீ என்ன செய்வாய்? So you have been vexed even in this land, the time of peace, in the land of peace. What will you do when Jordan is overflowing in its banks? அந்த வசனத்தை வாசிப்போம். எரேமியா 12:5. 12:5 எரேமியா. நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? சமாதானம் இருக்கிற தேசம் இப்பதான் சமாதானமா இருக்கு. எந்த பிரச்சனை இல்லை, எந்த தேசிய சோதனை இல்லை, எந்த RSS பிரச்சனை இல்லை, நம்ம சமாதானம். இப்ப இருக்கு நல்லா இருக்கும் போது இப்ப நீ சோர்ந்து சின்ன சின்ன பிரச்சனைக்கு நான் சாகணும், நான் ஓடணும் இப்படின்னு சொல்லிட்டா யோர்தான் பிரவாகித்து ஓட போகிறது. முழு உலகம் கிறிஸ்தவர்கள் உருதம் எழும். அப்ப நீ என்ன செய்ய போற? If in this land of peace where there is no government laws and everything is so peaceable, there is no restrictions, if at this time you are so weary even in small and trivial matters, what will you do at the swelling of Jordan when the whole world is going to come against the Christians? அப்போ நம்மை நாம் தைரியப்படுத்த பழக வேண்டும். So we have to exercise ourselves to encourage ourselves. இப்போது இந்த அதாவது ஃபைனல் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி சின்ன சின்ன டெஸ்ட் வைப்பாங்க, மந்த்லி டெஸ்ட். So before our final exam they will have monthly tests for us. ஏன்? Why? மொத்தமா ஃபைனல் எக்ஸாம் வந்தா எல்லாரும் ஃபெயில் ஆயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மறக்க கூடாது. அதனால யூனிட் டெஸ்ட் அவங்களுடைய ஞாபகத்தில் போர்ஷன்ஸ் வைக்கும்படியா கொடுக்கிறார். The reason is they should not fail at the final exam when every syllabus is kept at the one time. So little by little monthly they will have the test. நீ மந்த்லி டெஸ்ட்லயே ஃபெயில் ஆயிட்டே வந்த அப்ப ஃபைனல் எக்ஸாம்ல என்ன பண்ண போற? So if you are keeping on failing in your monthly test, what are you going to do at your final exam? தேவன் நமக்கு இந்த தந்திருக்கிற இந்த சோதனைகளை நன்றா யூஸ் பண்ணி முன்னேறுவதற்கு நாம் பழக வேண்டும். So the trials that God is giving to us, we have to leverage them in a proper way and so that we might progress forward. அந்த அந்நிய ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, அவளுடைய ரியாக்ஷன்ஸ், அவளுடைய பிரதிக்கிரியைகளை பாருங்கள். See the reactions of that strange woman, the Canaanite woman. அவளுடைய மகளுக்கு பிசாசு பிரச்சனை. And her daughter was possessed with the devil. இயேசு கிட்ட வரா. She comes to Jesus. ஆண்டவரே, என் மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. Oh Jesus, my daughter is demon possessed. ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன தெரியுமா? Do you know what is the first reaction of Jesus? அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம். Read that verse, Matthew chapter 16. 15ஆம் அதிகாரம் 23. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. 23ஆம் வசனம். இயேசு கிட்ட, ஆண்டவரே என் மகளுக்கு சுகம் இல்லை, பிசாசு, ஆண்டவர் ஏதாவது சொல்ல, நாளைக்கு வா, இல்லைன்னா இன்னைக்கு வர, இப்போ டைம் இல்லை, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, அமைதியா இருக்கு. நம்ம பிரச்சனையில் அப்படித்தானே பண்ணுவார். And when she comes to Jesus, my daughter is not well, and at least he could have responded a word, but he did not give even a single word. Even so is our case. சோதனைகளுக்கு முன்னாடி பேசிட்டே இருப்பார், சோதனை வரும்போது அப்படியே அமைதியாடுறார். Before the trials he will continuously speak to us, but when the trial comes he will be so silent. அப்ப இவ இயேசு மௌனமா இருக்கும்போது என்ன இயேசு இப்படி இருக்கிறாரு என்று போல திருப்பியே பின்னாடியே போயிட்டே இருக்கும். And she's not mind why Jesus is so silent when at this time of trial, but she is following Jesus. சீஷர்களுக்கு சலிப்பு வந்துருச்சு, ஆண்டவரே அவளை அனுப்பிடுங்க. And the disciples also were vexed and they said, oh Lord, send her away. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லணும்? Then what should have Jesus told? சீஷர்களை திட்டி இருக்கணும். ஒரு புதிய ஆத்மா வந்துட்டு இருக்கு, இப்படி என்ன சீஷர்களா இருக்கிறீங்க நீங்க, இதுக்கா சீஷர்கள், அறிவில்லை அப்படி சொல்லி திட்டி இருக்கணும். புதிய ஆத்மா வரும்போது பணிவிட நம்ம ஹெல்ப் பண்ணணும், அப்படிதான் இயேசு சொல்லணும். And Jesus would have told the disciples, he would have rebuked the disciples saying, see, a new soul has come, you should comfort her, you should bring her, but rather he did not say that. அவர் என்ன சொன்னார்? But what did he say? இந்த சீஷர்கள் ஆண்டவர் அனுப்பிடுங்க அவளை அப்படி சொன்னபோது, ஸ்திரீயே, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறேன், நீ அந்நிய ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, உனக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண முடியாது என்று சொல்ல மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். And he appears as though he is joining along with the disciples and says, oh woman, I am come for my children, the children of Israel, and not to strange people. You are an alien or strange woman, I can help you. 24வது வசனம் வாசி. 23 24 23-24. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். திருப்பி திருப்பி கூப்பிட்டுட்டே இருக்கான், அனுப்பிடுறாங்க ஆண்டவரே.
And again she calls her, but he says, send it away. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? What does Jesus say? அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். உனக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் வந்திருக்கிறேன் என்று சீஷர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அனுப்புற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டார் ஆண்டவர். He says words, I have not come to the other people, I have come to the lost sheep of Israel, I cannot do anything for you. He appears as though he is supporting the disciples, sending her away. என்ன இயேசு இது? ஜாதி வித்தியாசம் பார்க்கற இதுதான் இயேசுவா? And we might think that what kind of Jesus is he is find discriminations about caste and religion. இப்படி சொல்ல வேண்டிய ஸ்திரீ இயேசுவிடத்துல திருப்பி போய் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண ஆண்டவரே. And the woman who is supposed to say all these words, she is coming again to Jesus, please Jesus help me. மூன்றாவது ஒரு அடி கொடுக்கிறார் ஆண்டவர். And Jesus giving the third beating. பாருமா, நான் வந்து பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்கு எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. And he says, oh woman, see, I cannot throw all the bread that belongs to the children to the dogs. நாயா அப்படின்னு சொல்லிட்டு இனி சர்ச்சுக்கே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். And she would have thought, is it I'm a dog, no more I will ever come to the church. அவ என்ன சொன்ன? மேய்தான் ஆண்டவரே, நாய்தான் ஆண்டவரே. And however her response was, yes true Lord, I'm a dog. அந்த வீட்டில் இருக்கிற நாய் மேஜலிருந்து கொஞ்சம் விழும், அது நக்குமே, அது எனக்கு கொடுங்க ஆண்டவரே. And the dog that is in house, it eats the bread crumbs that is falling from the table, please at least give me that. ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. Then Jesus responded saying, oh woman, great is your faith. ஏன் ஆண்டவர் அப்படி பண்ணாரு? Why did Jesus do so? பின்னாடியே ஒரு ஸ்திரீ கிட்ட பேசாம மௌனமா இருக்கிறாரு. And he is so silent to the woman that is following her. அதுக்கப்புறம் போமா, உனக்கு இல்ல, நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் வந்திருக்கிறேன் துரத்துறாரு. And after he is chasing away saying, oh woman, go away, I've come to the children of Israel only. ப்ளீஸ் ஆண்டவர் ப்ளீஸ். பார், நாய்க்கெல்லாம் நான் போட்டுட்டு இருக்க முடியாது. And she is pleading, please Jesus, please. But immediately he is saying, see, I cannot throw the bread to the dogs. ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சார்? Why did God do so? அந்த ஸ்திரீயுடைய விசுவாசம் ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். Because Jesus knew very well about the faith of that woman. இவளை நான் என்ன துரத்தினாலும் என் பின்னாடி தான் வருவா. And how much ever I chase her, she will still follow me. ஆனா அந்த கூட இருக்கிற சீஷர்கள் பாருங்க, அவங்க ஒழுங்கு கிடையாது. However, the disciples that were along with them, they are not proper. இவளை வச்சு அவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும், அதுக்கு தான் இந்த வேலையே. And Jesus was trying to teach a lesson through this woman to the disciples. இவங்க சொல்றாங்க, அனுப்பிடுங்க ஆண்டவரே. போமா. And this disciple saying, send her away. And he says, okay, go away. கடைசில நாய்க்கு கொஞ்சம் கிடைக்கும், அதுக்கு எனக்கு கூட ஆண்டவரே சொல்லும்போது, and when she says, oh Lord, the dogs eat of the crumbs that falls of the bread, please give it to us. ஸ்திரியே, இஸ்ரவேல்ல கூட இவ்வளவு விசுவாசம் நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொன்னார். And Jesus said, oh woman, I have not seen such a great faith even in Israel. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning? கூட இருந்த 12 பேர்ல இஸ்ரவேல். And the disciples, the 12 disciples along with him, they are Israelites. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஆண்டவர் அப்படி சைடுல ஒரு போடு போட்டாரான்னு. என் கூட இருக்கிறாங்க, இவங்களுக்கு கூட இந்த மாதிரி இல்ல, ஆனா நீ விசுவாசம் பெருசு. As sending a needle into a banana, so Jesus is teaching a lesson to the disciples. This faith is greater than yours. அப்போ தேவனுடைய மனதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So we have to understand the mind of God. எதற்காக என்னை நடத்துகிறார்? Why is he leading me? இதனுடைய விளைவு, இதனுடைய முடிவு என்ன? What is the consequences? What is the end of this? மனுஷனுடைய லாஜிக், மனுஷனுடைய மூளையை வைத்து நாம் பரிசோதனை செய்யக்கூடாது, கணக்கிடக்கூடாது. We should not calculate and we should not research by the mind or the brains of human. அதனால இந்த கடைசி நாட்கள் வருகிற சோதனைகள் மூலமாக சபைக்கு பல பிரச்சனைகள் வரப்போகிறது. ஆனால் நாம் தாழ்த்தி தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது, சுத்திகரிக்கும் போது இது ஒரு உயர்வாய் மாறப்போகிறது. In these last days, through many trials, there is going to be a great problem for the church. But however, when we humble ourselves and examine ourselves and repent through these trials, we are going to get a promotion. ஆரம்பத்தில் நாம் வாசித்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களே எழும்புங்க, யோர்தானை கடந்து போங்க என்று சொல்லுகிறார். In the key verse that we read, Jesus is looking at the children of Israel saying, "O children of Israel, awake and cross the Jordan." அப்போ ஆண்டவர் தான் இந்த சோதனைகளை கொண்டு வர போகிறார். It is God who is going to bring all these trials.
5ஆம் வசனத்தில் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? In the 5th verse, what does God says looking into Joshua? நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். As I was with Moses, I'm going to be with you. மோசேக்கு ஆண்டவர் ஒரு கோலை கொடுத்தார். God gave a rod to Moses. மோசேக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தார். God gave authority to Moses. அதே அதிகாரத்தை உன்னோடு கொடுப்பேன் நான். And God is going to give us the same authority to you. ஒருவனும் உனக்கு முன்னாடி நிக்க முடியாது. No man will be able to stand before you. அதே போல ஆண்டவர் நம்மை பல சோதனைகள் வழி அனுப்புவார். அதே நேரத்தில் அவருடைய அதிகாரத்தையும் அவர் அனுப்புவார். So also God will lead us in many trials, but at the same time he will give the appropriate authority to us. அதாவது யோர்தான் பிரவாகித்து ஓடக்கூடிய காலம் அது. Because that is the time when Jordan was overflowing on its banks. காலை வைக்க முடியாது, ஆளை இழுத்துட்டு போய்டும். Because you cannot even set your foot upon it, it will just wash you away. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு யோர்தான் நதியில் ஆசாரியர்கள் காலை வைக்கும்போது அது குவிந்து நின்றது அந்த தண்ணீர். And at such a Jordan, when the foot of the priest was placed on it, Jordan stood up as a heap. இது போல இந்த வருகிற வருடத்தில் வரப்போகிற பாடுகளை சந்திக்கும்படியா நாம் ஒப்பு கொடுக்கும்போது, so also when we yield ourselves to encounter all the trials and the sufferings that is about to come in the next year, ஒன்று அந்த பாடுகளின் ஐக்கியத்தில் தேவனுடைய அன்பை, அந்த உருகுகிற தேவனுடைய இருதயத்தினுடைய துடிப்பை நாம் உணர போகிறோம். First we are going to realize the love of God, the heartbeat of our God, the love of God that is hidden in it. இரண்டாவது அந்த சவக்கடல் நாம் மூழ்காமல் மிதக்குகிறது போல இந்த சோதனைகள் மூலமாக அழிவு வராது, உயர்வு வர போகிறது. Secondly, as people are floating on the Dead Sea, the end of these trials, it is not destruction but it is promotion to us. மூன்றாவது அப்படி சாத்தானுடைய கூட்டம் சபைக்கு விரோதமாய் வரும்போது, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது, கர்த்தர் அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமா அவருடைய அதிகாரத்தை வெளிப்படுத்த போகிறார். Thirdly, when Satan he comes against the church with many of his trials, as though when the enemy comes in the flood, God through the saints of God, he is going to give us the authority. அது மாத்திரமல்ல, not only that, இந்த யோர்தானை கடப்பதற்கு சில ரகசியமான இடங்கள் இருக்கு. To cross this Jordan, there are some secret places. அது தமிழில் துறைகள் என்று சொல்வோம், இங்கிலீஷ்ல fords. அதாவது வெளியில தெரியாது, தண்ணிக்குள்ள ஆழமில்லாத சில மேடான இடங்கள் இருக்கு. அதுல நடந்தா மூழ்க மாட்டோம். In English it is said like fords, wherein there are inside the waters there are places where it is waters are shallow and it is not deep enough. யோசுவா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read Joshua chapter 2 verse 7. அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். துறைகள் மட்டும், அந்த துறைகள் தான் இந்த fords, அந்த தண்ணிக்குள்ள மறைந்திருக்கிற மேடான இடங்கள். And that is the fords, that are higher places where it is hidden under the water. அப்போ இது எல்லாருக்கும் தெரியாது. So not anyone can see it. யோர்தானில் பழகினவர்களுக்கு மட்டும்தான் அந்த fords, அந்த மேடான இடம், துறைகள் எங்கே இருக்குன்னு தெரியும். Only people who are more familiar with Jordan, they can understand where are these fords. இது தேவனுடைய கிருபையை காட்டுகிறது. This speaks about the grace of God. அது ஒரு மறைந்திருக்கிற ரகசியமாய் வெளிப்படுகிற ஒரு கிருபை அது. That is the hidden grace that is manifesting hidden in a secret place. அடிக்கடி சோதனைகளை சந்திக்கிறவர்களுக்கு இந்த கிருபை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த ரகசியத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். Many people who are often they are encountering their trials, they can understand where this grace is hidden. அந்த இடத்தில் நடந்தால் யோர்தானை கடக்கலாம். When we walk on such places, we can cross Jordan. The secret place of grace, அதாவது கிருபையினுடைய ரகசியமான இடம். The secret places of grace. அப்போ தேவன் அவருடைய கிருபை அதிகமாய் தருவார். So God will give us his grace abundantly. நாம் ஏற்கனவே பாடுபட்டவர்களாய் இருப்போம் என்றால், if at all we are a people who already suffered, யோர்தான் வரும்போது அந்த துறைகள் எங்கே இருக்கிறது, அந்த கிருபை எங்கே பெறலாம் என்று நம்மால கண்டுபிடிக்க முடியும். when Jordan is swelling and coming against us, we can understand where are those fords, where are those graces hidden. ஒரு பரிசுத்தத்தை ஒரு மனுஷனுக்குள் பார்க்கலாம். We can see holiness in a man. பாவத்தை வெறுப்பதில் பார்க்கலாம். We can see his hatred towards sin. ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசத்தை பார்க்கலாம், அவன் தைரியத்தில் அதை பார்க்கலாம். We can also see faith in man, we can see his boldness. ஒரு மனுஷனுடைய அன்பை நாம் பார்க்கலாம், அவருடைய தியாகத்தில் அதை பார்க்கலாம். We can see the love of man in his sacrifice. ஆனால் கிருபையில் அப்படிப்பட்டதான வெளிரங்கமான அறிகுறிகள் இல்லை.
But however, for grace, we cannot see this outward manifestation கிருபை மறைந்து செயல்படும். because grace will work in secret. இதனாலதான் ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு கிருபைகளை தரும்போது இது நான் தான் செய்கிறோம் நினைத்து பெருமை வருகிறது. So also it is the reason that when God gives us the grace, we are not able to think it is grace of God, but we are thinking that we are doing by ourselves. சில வரங்கள் கிரியை செய்யும்போது, When some gifts are operating, சில தாளந்துகள் நமக்கு தரப்படும் போது, when some talents are being given to us, இதுலெல்லாம் நம்ம நினைச்சிட்டு திடீர்னு கொஞ்ச நாள் பொறுத்து இது நான் தான் நினைப்போம். and after some days we will think that it is only by me. பாஸ்டர் மனாசே அவர்கள் மம்மதை என்கிற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் சொன்னார். ஸ்டியூப்பர். And Pastor Manasseh gave an explanation to the term stupor. அதாவது ஒரு மயக்கத்துக்குள்ள போய்டுறோம். Or we are go into some kind of fainting. பாலும் தேனும் கலந்ததான ஒரு ட்ரிங்க், ஒரு பானத்தை குடிக்கும் போது, When we drink drink that is mixed with milk and honey, கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படி மதி மயங்கி நாம் அந்த பாலும் அந்த பானம் கப்பிலிருந்து வருகிறது நினைக்காம நாக்கிலிருந்து வருகிறது நினைப்போமா? and after some time we'll get so engrossed in that drink and dizziness, so that after some time we'll think that milk and honey is not coming from the cup, but it is coming from our tongue. அதுபோல அதர்சனமான கிருபை செயல்படும் போது கிருபையினால் தான் இந்த வரம் கிரியை செய்கிறது, கிருபையினால் தான் கர்த்தர் இந்த தாளந்தை தந்திருக்கணும் மறந்து நான் தான் என்று நம்முடைய அறிவு தான் நம்முடைய வெளிப்பாடு தான் என்று நினைக்கிறோம். Sometimes when these invisible gifts operate in us, we forget that it is only by the grace that is given to us. We forget it and we think that it is only by me and it is only by goodness. அந்த நான் செயல்படாதபடிக்கு பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எனக்கு நிறைய வெளிப்பாடு கிடைச்சது, ஆனா அந்த வெளிப்பாடு நிமித்தம் நான் மேன்மை பாராட்டபடிக்கு என்னுடைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று அவர் சொல்லுகிறார். So that this I might not operate, St. Paul says in his life, so because many great revelations are being given to me, so that I might not boast about it, a thorn is given on my flesh. அப்பொழுது ஆண்டவரிடத்தில் நான் வேண்டிக் கொண்டேன். Then I prayed unto my God. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். Then God answered, my grace is sufficient for you. அந்த மாம்சத்தில் இருக்கிற முள் என்று சொல்லும்போது அவருடைய கண்ணில் ஒரு விதமான ஒரு வியாதி, அடிக்கடி ஊறல் வரும், ஊறும், அந்த கண்ணில் தண்ணீர் வந்து கொண்டு இருக்கும். And when he says the thorns in his flesh, it is some watery thing that is oozing out of his eyes often. ஆனாலும் அந்த பாதையில் செல்ல அந்த துறையை அவர் கண்டுபிடித்தார். But however, to cross the path, he was able to find that ford. இதுபோல தேவனும் அவருடைய கிருபையை நமக்கு அந்த சோதனை நேரத்தில் வெளிப்படுத்துவார். So also God will reveal his grace, manifest his grace in times of a trial. அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் இந்த சோதனையில் எவ்வளவு நமக்கு நன்மை செய்கிறார். So just imagine, think about it, how many goodness that God is doing through our trials. அவருடைய உருகுகிற மனதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். He is revealing his melting heart to us. நமக்கு உயர்வை தருகிறார். He gives us promotion. நமக்கு அதிகாரத்தை He தருகிறார். gives us authority. அப்போ அவருடைய கிருபையும் நமக்கு தருகிறார். He gives us his grace. அப்ப பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? And so what is that to fear? தைரியமான மரணத்தை சந்திக்கலாம். Boldly, courageously we can meet death. தைரியமா யோர்தானை கடக்கலாம். We can boldly cross Jordan. அப்போ நாம் யாரும் பயப்படக்கூடாது. So none of us no need to fear. நம்முடைய பயம் பிசாசுடைய ஆயுதம். And our fear becomes the weapon to the devil. ஏனென்றால் நம்முடைய பயத்தை பிசாசு யூஸ் பண்ணி தேவனுடைய சித்தத்திலிருந்து திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸி. Because God will use our fear and he will be able to turn our mind away from the will of God. ஆகையால் நாம் தைரியமா இருக்க வேண்டும். So we need to be more courageous. அது மாத்திரமல்ல, Not only that, இந்த யோர்தானை கடக்கும்போது when we cross the Jordan, இது ஒரு தீய சக்தியின் கூட்டமாய் தான் வரும், சில ஆட்களோடு வரும். and it will come as the evil host and it might come through a person. ஆனால் இந்த யோர்தான் மூலமா, இந்த சோதனைகள் மூலமாக சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்குவாராக. And however, through this trial and through this suffering, may the God of peace might bruise the head of Satan under your feet.
அப்ப ஆசாரியருடைய பாதங்கள் பட்டபோது யோர்தான் அப்படி நின்றது போல நாம் வரப்போகிற சத்துருவுடைய தலையை மிதிக்க போகிறோம். So as the feet or foot of the priest touched the brink of the river Jordan, it stood up. So also we are going to bruise the head of Satan. பரலோகத்தில் ஒரு கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. There is a case that is happening in the court of heaven. அதுல சாத்தானுக்கு விரோதமாக ஆண்டவர் தீர்ப்பு சொல்ல போகிறார். God is going to pronounce a judgment against the devil. அதாவது ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்று ஜட்ஜ் தான் சொல்லுவார். So only a judge will pronounce a death sentence that is hanging. ஆனா அந்த தூக்கில் மாட்டுவது ஜட்ஜ் அல்ல, அதற்கு எக்ஸிகியூஷனர், அதற்கு ஒரு தொழில் உள்ளவர் இருக்கிறார். However, to make the noose upon the person's neck, it is not the judge will do it, another person will execute. அதுபோல சாத்தானுக்கு விரோதமாக எழுதின நியாய தீர்ப்பை செலுத்துகிற எக்ஸிகியூஷனிங் வேலை நம்முடைய வேலையாய் மாறப்போகிறது. So pronouncing the judgment or the execution of the judgment against Satan, it will be our job. அது மாத்திரமல்ல, not only that, கடைசியாக finally இந்த எர்மோன் மலையிலிருந்து புறப்படுகிறதான இந்த யோர்தானை பற்றி ஒரு விஷயம். The Jordan that is proceeds out of the Mount Hermon. மறுரூப மலை என்று சொல்லும்போது, when we say the Mount of Transfiguration, அநேகர் ஒலிவ மலை என்று சொல்லுகிறார்கள். many people they say it is Mount of Olives. ஆனால் மத்தேயு 17ஆம் அதிகாரத்திற்கு திருப்பும்போது, but when we read in Matthew's Gospel chapter 17, அது ஒரு உயர்ந்த மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is a high mountain. முதல் வசனத்தை வாசியும். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். உயர்ந்த மலை, it is a high mountain. அங்கதான் அடுத்த வசனத்தில் மறுரூபம் அடைகிறார். and only in that mount the next verse is being transfigured. அப்போ இந்த ஒலிவ மலை உயர்ந்த மலை அல்ல. So this Mount Olive is not a higher mountain. இஸ்ரவேலில் உயர்ந்த மலை என்று சொன்னால் எர்மோன் மலைதான். நான் ஏற்கனவே சொன்னேன், 9100 அடி உயரம். But in the land of Israel, the tallest mountain is not this Mount of Olives, it is Mount Hermon, because it is 9100 feet high. இந்த மறுரூப மலையில் இயேசு ஜெபிக்கும் போதுதான் மறுரூபம் அடைந்தார் என்று லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். In Luke chapter 9 we read, when Jesus prayed, this mount became the Mount of Transfiguration. 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் ஜெபிக்கும் போது அவருடைய ரூபம் மாறிவிட்டது. In verse 29 we read, when he prayed, his form or raiment was changed. அப்போ இது போல நமக்கும் ஒரு மறுரூபம் உண்டாக போகிறது. So also we are also going to be transformed. இந்த சோதனைகளின் மூலமாக பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டாக போகிறது, ஒரு ஜெபம் முன்னேற்றம் உண்டாக போகிறது. Through these trials we are going to get a great promotion in our prayer life. போன வாரம் ஒரு ஊழியக்கார சகோதரனோடு பேசினேன். Last week I happened to speak to a servant of God. அவருடைய சபையில் பயங்கர பிரச்சனை. In his church there is great problem. ஆனா அவர் சொன்னார், ஆனால் இது நிமித்தம் எங்களுடைய சர்ச்சில் ஜெபம் பயங்கரமாய் பெருகி இருக்கிறது. And however he said to me, because of this problem prayers have been increased more in our church. அதுபோல மொத்தமாக பிசாசு சபையாக நம்மை தாக்க வரும்போது, so also when Satan comes collectively to attack us, சபையினுடைய ஜெப ஜீவியம் பெருக போகிறது. the prayer life of the church is going to increase. அந்த ஜெப ஜீவியம் ஒரு பிரசவ வேதனையாய் மாற போகிறது. The prayer life, it is going to become a birth pain. அந்த பிரசவ வேதனையில் ஒரு ஆண் பிள்ளை பிறக்க போகிறது. And through the travailing a man child is going to born. ஒரு கூட்டம் ஜனம் யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க போகிறார்கள். Meaning that one group of people, they are going to cross the river of Jordan and they are going to reach Canaan. ஆகையால் நம்முடைய ஜெபம் நம்மை மறுரூபப்படுத்த போகிறது. So our prayer is going to transform us. ஆகையால் இந்த யோர்தான் அவ்வளவு ஆசீர்வாதமான யோர்தான். ஒரே ஒரு காரியம் பாடுகள், ஆனால் மற்றது எல்லாமே ஆசீர்வாதம் தான். So this Jordan is so blessed, only one thing is suffering, but apart from all these things it is altogether blessed. நம்முடைய கண்களை மூடுவோமா? Let us close our eyes. தேவன் நமக்கு இந்த கடைசி நாட்களில் கடந்து செல்லக்கூடிய ஒரு யோர்தானை வைத்திருக்கிறார். God in these last days has kept us Jordan for us to cross. இந்த யோர்தான் ஒரு சாபம் அல்ல. This Jordan is not a curse. அது பிசாசிலிருந்து வரலாம். Perhaps it might come to devil. பிசாசு நம்மை அழிக்க வரலாம். Perhaps Satan might come to destroy us through this. சவக்கடலுக்குள் தள்ள வரலாம். He will come to try to push us to the Dead Sea. ஆனால் தேவன் நம்மை உயர்த்த போகிறார். But God is going to exalt us. சபையாரே, தயவு செய்து முன்னாடி இருந்த மாதிரி சோம்பேறிகளா இருக்கிற காலம் அல்ல இது. Oh church of God, you cannot be as lazy as you were earlier.
பல வருடத்திற்கு முன்பாக 1980ஆம் ஆண்டுகளில் ஒரு சம்பவம் நடந்தது. And a few years ago in the year 1980s some events happened. ஒரு விசுவாசி இருந்தார். There was a believer. ஃபெய்த்தோமுக்கே சரியா கூட்டத்துக்கு வர மாட்டார். He will never come to the meetings properly. 10:30 மணிக்கு வருவார், அப்புறம் காணாம போய் 12 மணிக்கு காணாம போய்டுவார். He will come at 10:30 and at 12 he will be no more. ஊழியக்காரன் கேட்டாங்க, ஏன் பிரதர் இப்படி லேட்டா கூட்டத்துக்கு எல்லாம் வரீங்க? And the servant of God, he asked, brother, why are you delaying in your coming? உங்களுக்கு என்ன தெரியும்? And he said, what do you know about it? ஒரு ஃபேமிலி இருக்கு, வேலைகள் இருக்கு, கடமைகள் இருக்கு. We have our family, we have our duties and responsibilities. பிரசங்கம் பண்றதுல ஈஸி, பிராக்டிகலா கொஞ்சம் யோசிங்க. To preach it is easy, but think about in practical. சில நாட்கள் கழித்து, after a few days, ஸ்ரீலங்காவில் கலவரம் வந்தது. There was some turmoil in Sri Lanka. அரைக்கால் சட்டையோடும் பனியனோடு ஓடி வந்து பல நாட்கள் ஃபெய்த்தோம்ல தங்கினார். இப்போ என்னாச்சு? And with the half trousers and with the garment, he came and stayed in the faith home for many days. What happened now? உங்களுக்கு என்ன தெரியும்? What do you know about it? அதெல்லாம் வேண்டாம் பிரியமானவர்களே. Beloved, let us not have all these things. ஓடி போகக்கூடிய சூழ்நிலை வரப்போகிறது. Situations have come where we are going to run. இயற்கையில் மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. There are changes happening in the nature. தேசம் நமக்கு விரோதமாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. The nations are turning against us. அரசாங்கம் நமக்கு விரோதமாய் சீக்கிரமாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. The government are changing against us very rapidly. பைபிள் சத்தியத்துக்கு விரோதமான புதிய பிரமாணங்கள் வரப்போகிறது. Against the Bible, against the truth, there are new laws are going to be enacted. நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்த போகிறார்கள். They are going to compel you and saying, if you are to be alive, you have to do it. யோகா பண்ணி தான் ஆக வேண்டும். You have to do yoga. இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் நிறைய வரப்போகுது. They have already started it and many more is about to come. இதன் மத்தியில் எப்படி பிழைக்க போகிறோம்? Among this, how are we going to survive? ஐயையோ என்று சொல்லி சத்ரு கையில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோமா? Are we going to yield ourselves saying, woe unto us, and we are going to yield ourselves to the enemy? இல்லை என்றால் அந்த யோர்தானின் தண்ணீரை நிறுத்தக்கூடிய அதிகாரம் பெற்ற ஊழியக்காரர்களோடு சேர்ந்து நிற்க போகிறோம். Or rather, we are going to have the authority along with the saints of God to stop the rivers of Jordan. கிருபை உண்டாவதாக என்று சொல்லி அந்த யோர்தானின் துறைகளை கண்டுபிடித்து கடக்க போகிறோமா? Let there be grace and let us find the faults of Jordan and we are going to cross the river Jordan. இந்த சோதனை என்னை உயர்த்த போகிறது என்ற வெளிப்பாடோடு நாம் முன்னாடி நடக்க போகிறோமா? Or we are going to have a revelation of crossing this Jordan with our faults. என் சரீரம் கெட்டு போனாலும் என் ஆத்துமாவை கர்த்தர் பாதுகாப்பார். Though my body is being spoiled, God will protect and preserve my soul. ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. We have a beautiful verse. இரண்டாம் வருகை பற்றி சொல்லும்போது, when Jesus says about his second coming, உங்களில் சிலரை மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். And a few among them, they will yield you to death. நீங்கள் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். You will be submitted to death. ஆனால் பயப்படாதே. But do not fear. உங்களுடைய ஒரு முடியும் கெட்டு போகாது. Not even a single hair of your head will be spoiled. அது என்ன? அது விபரீதமா இருக்கு. That is something contrary. நீங்க சாக போகிறீங்கன்னு ஒரு வசனம் சொல்லுது, அடுத்த வசனம் ஒரு முடியும் கெட்டு போகாது. அது என்ன? அது It is said that you are going to die, but the next verse says none of your hairs will be spoiled. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know what is the meaning? ஒருவேளை நீங்கள் செத்தால், perhaps you may die. நீங்கள் மறுபடியுமாய் எழும்பும்போது, when you are resurrected, ஒரு முடி கூட தரையில் மீதில் பூமியில் இருக்க கூடாது, உங்க இருக்காது. அத்தனையும் உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்க போகிறது. Not even a single hair of your head will remain in this earth. Everything altogether will be taken up to heaven. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. யோர்தான் நதியை கடக்க முடியாது. எத்தனை பேர் பயப்படாமல் ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? How many of you are going to yield yourself so that without any fear you are going to cross the river Jordan? இருள் பூமியை சூழ்ந்து கொள்ளலாம். Darkness is going to close the earth. இருள் ஜனங்களை சூழ்ந்து கொள்ளலாம். Gross darkness might cover the people. தேவனுடைய பிள்ளையே, இந்த யோர்தானை கடக்க நீ பயப்படாமல் ஒப்பு கொடுத்தால், Oh child of God, if you yield yourself without fear in this Jordan crossing it, கிருபை கிருபை என்று சொல்லி உன் காலை பின்னாடி வைக்காமல் முன்னாடி வைத்தால், if you say grace and grace, not placing your foot behind but placing it forward, கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். the Lord shall protect you. இருள் பூமியை மூடலாம், கர்த்தர் உன்மேல் உதிப்பார். Darkness might cover the earth, but God shall shine upon you. அந்த யோர்தானை கடக்க எனக்கு தைரியம் வேண்டும்.
To cross that Jordan, I need that boldness. அந்த சத்துருக்கள் வெள்ளம் போல் வரும்போது நான் ஓடி போக கூடாது. When the enemy comes like a flood, I should not run away. நீங்களே யோசிச்சு பாருங்க. Just think of yourself. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிராஸ் பண்ணும்போது, when the children of Israel they were crossing, செங்கடலை கடக்கும்போது, when they were crossing the Red Sea, எத்தனை லட்சம் பேர் ஒரே ராத்திரியில கடந்துட்டாங்க. lakhs of people they crossed the sea in one single night. இஸ்ரவேல் ஜனங்கள் ரெண்டு ரெண்டாய் போயிருப்பாங்கன்னா, if at all if we think that children of Israel would have gone 2 by 2, நம்ம பவனில மூணு பேரா போறோம் இல்லையா? as we go in the position 3 by 3, அது போல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரெண்டு பேரா போயிருந்தா அவங்களுடைய பவனுடைய நீளம் 800 மைலா இருந்திருக்கும். 800 மைல். if at all they have gone 2 by 2, the length of their procession it is almost 800 miles long. அதாவது கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் பவனி நீளம் மட்டும். or rather it is 1400 kilometers length of a procession. அப்படி இருந்திருந்தால் செங்கடலை கடப்பதற்கு 35 ராப்பகல் ஆயிருக்குமா? if that be so, to cross the Red Sea it could have taken 35 nights and days. அப்போ ஆனால் அவர்கள் ஒரே ராத்திரியில் கடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. but it is said they crossed the sea in one night. அப்போ 2 ரெண்டாக போகவில்லை. so they did not go 2 by 2. 5000 ஒரு வருஷத்துல 5000 பேர் இருந்திருப்பாங்க. அப்பதான் ஒரு ராத்திரியில போக முடியும். the row should be 5000 and it should be rows of 5000 each. நீங்களே யோசிச்சு பாருங்க. just think about it. 5000 அகலம் உள்ள 5000 பேர் 3 கிலோமீட்டர் 5000 பேர் அப்படி நிக்கிறாங்க. அந்த பவனி யோர்தானை கடக்க போகுது. and just imagine yourself 5000 people are in the row. The breadth of it is almost 3 kilometers and they are standing as a procession. அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி 2000 முழம் முன்னாடி ஆசாரிகள் நடக்கிறார்கள். and 2000 cubits before them the priests were walking. அந்த யோர்தான் வந்து அலை போல அது கரை புரண்டு ஓடுகிறது. and the Jordan is overflowing in its bank with all of its noises. சீஷர்கள் காலை வைத்தபோது, when the priests they placed their foot on it, அந்த யோர்தான் அவர்களுடைய காலை வாரி இருக்க வேண்டும். ஆனால் அவருடைய கால் யோர்தானை நிறுத்தினது. the Jordan should have swept that feet off them, but however therefore it made Jordan to stand like 5000 பேர் கடக்க முடியும். அங்க வழிவாசல் திறக்கப்பட்டது. and the way was open for 5000 people in a row to cross it. மறுபடியும் கண்களை மூடுவோம். Let us once again close our எத்தனை eyes. பேர் எங்களோடு சேர போகிறீர்கள்? how many of you are going to join with us? கர்த்தர் நமக்கு இந்த ஐக்கியத்தை தந்திருக்கிறார். God has given this fellowship. நாம் யோர்தானை சேர்ந்து கடக்க போகிறோம். we are going to join together and cross the Jordan. எனக்கு பயம் வேண்டாம். I do not need fear. எனக்கு விசுவாசம் வேண்டும். I need faith. எனக்கு பரிசுத்தவான்கள் ஐக்கியம் வேண்டும். I need holiness. எனக்கு தேவனுடைய சமூகம் வேண்டும். I need the presence of God. நான் எனக்கு தேவன் தந்திருக்கிற சபையோடு இந்த ஐக்கியத்தோடு நான் கர்த்தரோடு நிற்க போகிறேன். I am going to stand along with the fellowship, the saints and this people of God. ஒப்பு கொடுக்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்துவோமாக. all those people who lift up your right hand. கர்த்தர் நம்மை கண்டு கொண்டு இருக்கிறார். the Lord is seeing us. கரங்களை கீழே போடுவோம். Let us put down our உங்கள் hands. மேல் ஒரு அபிஷேகம் இப்போது வரப்போகிறது. An anointing is going to come upon you. யோர்தானை கடக்கிறதான அந்த டைம் வந்தபோது, when the time has come they have to cross Jordan. யோசுவாவுக்கு முன்னாடி ஒரு உயர்ந்த மனுஷன் நின்று கொண்டிருந்தார். and before Joshua there was a tall man standing before him. யோசுவாவுக்கு அந்த ஆளை புரியல யாருன்னு. and Joshua was not able to understand who that man was. யோசுவா கேட்க, நீங்க எங்களோடு சேர்ந்து இருக்கிறீங்களா எங்க சத்துருக்களோடு சேர்ந்து இருக்கிறீங்களா? Joshua asked the person, are you joined with us or with our enemies? அந்த தூதன் சொன்னா, நான் உன்னோடும் சேரவில்லை சத்துருவோடும் சேரவில்லை, தேவனுடைய சேனையினுடைய தலைவனாக நான் வந்திருக்கிறேன். and that man said, I am not joining with you or nor your enemies, but I have come as the captain of the host of the army of God. அதனுடைய அர்த்தம் என்ன? what is the meaning? நான் உன்னோடு சேரவில்லை என்று சொன்னால் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணவில்லை என்ற அர்த்தம் இல்ல. நீ என்னோடு இருக்கணும், நான் உன்னோடு இருக்க கூடாது. நீ என்னோடு சேர்ந்துரு. when he says I am not with you, he is not saying that he is not supporting you, but if you be on my side, I will be on your side. அப்போ நான் சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன். so I have come to as the captain of the host. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி ஆசாரியர்கள், ஆசாரியர்களுக்கு முன்னாடி இந்த தூதன், and before the children of Israel the priest, and before the priest this angel. ஆனா அதுக்கு அப்புறம் தான் யுத்தமே ஆரம்பிக்குது.
And only after that the battle is starting. ஆனால் அந்த யுத்தத்தை நடப்பிக்கும்படியாதான் இந்த பெரிய உயர்ந்த தூதன், வல்லமுள்ள தூதன், சேனையின் அதிபதியா உள்ள போறார். And to start such a battle, this high and lofty and mighty angel, he is standing as the captain of the host. அதுக்கப்புறம் யோசுவாவின் புத்தகத்துல எத்தனை யுத்தங்களை பற்றி பார்க்க அந்த தூதனை காணோம், எங்க போயிட்டாரு? And after that we see many battles in the book of Joshua, but we do not see this angel. Where has he gone? கண்ணுக்கு தெரியாமல் அங்கே போர் செய்கிறதான வீரர்கள் மத்தியில் அந்த தூதன் இருந்து அந்த சத்துருக்களை முறியடித்துக் கொண்டிருந்தார். And this angel was an invisible form of the mighty man of God, and he was fighting along with the soldiers and gave them victory. பரிசுத்தவான்களோடு சேர்ந்து செங்கடலை கடக்கும்படி இப்பொழுது கரங்களை உயர்த்தினோமே. We have lifted our hands so that we might join along with the saints to cross. சேனையின் அதிபதியாக தூதன் அல்ல, கர்த்தரே நம்மத்தில் வந்து கொண்டிருக்கிறார். It is not the angel of God, but our God as the captain of the host. இந்த குடும்பத்திற்கு முன்பாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார். And he is walking along before us to this meeting. இந்த சபையோடு அதரிசனமாக அவர் கூட இருக்க போகிறார். And he is going to be as an invisible God to this church. கர்த்தருடைய நேரம் வரைக்கும் ஒரு முடிவு ஒரு அறிவில்லாமல் தரையில் விழாது. Till the day appointed by God, none of your hair from your head shall fall down. இந்த சபையை நாம் விட்டு நாம் புதிய வருஷ ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு முன்பாக நாம் ஒரு புதிய அபிஷேகத்தை பெற போகிறோம். Before leaving this hall, before entering to the new year, let us receive a new anointing. இந்த வருஷத்தில் இதுதான் கடைசி ஆராதனை. For this year, this is the last worship. அடுத்த வருஷம் மறுபடியும் வருவதற்கு முன்பாக இந்த இடத்தில் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போவோமா? Before the next year comes to the church, let us receive a new anointing and go. யோர்தான் பிரவாகித்து ஓடுகிற நேரத்தில், at the time when the swelling of Jordan, பிசாசுகள் வெள்ளம் போல் வருகிற நேரத்தில், at the time the devil is coming like a flood, நீங்கள் பெறுகிற இந்த அபிஷேகத்தின் மூலமாக through the anointing that you are going to receive, நாம் பிசாசை பார்த்து பயப்பட போவதில்லை, பிசாசு நம்மை பார்த்து பயப்பட போகிறார். we are not going to fear about seeing the devil, but the devil is going to fear seeing us. அது நம்மை விட பலத்த ஜாதிகளா இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். Perhaps it might be greater nations than us, but God is going to give a mighty anointing. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். As I was with Moses, I will be with you. ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. No one can stand before you. ஸ்ரீராமா காரியா சமானா மங்கரா. Tiangkaba, Sintramana, Ribana, Sankara, Siramana, Turimena. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, Lord, Jesus. Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise you. இந்த ஹாலின் எந்த மூலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்து தலை குனிந்து அசதியா இருந்தால் நீங்கள் எங்களோடு சேரவில்லை என்ற அர்த்தம். கரங்களை உயர்த்தினால் போதாது. கர்த்தர் இப்போது உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சேனையின் அதிபதியாக நமக்குள் அவர் வாசம் செய்ய போகிறார். ஒவ்வொருவரும் போர் செவர்களாய் மாறுவோமா? கர்த்தர் தந்திருக்கிற வல்லமை பெற்றுக் கொள்வோமா? Tiramau Shamuria Swankara Tura.
நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டை பாட போகிறோம். அந்த பாட்டுடைய வார்த்தைகள் எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். அந்த பாட்டுடைய வார்த்தைகள்: யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, வைப்பாய் உன் காலடி, பொற்பரன் சொற்படி, வானவர் இயேசு தம் வாக்கு மாறாரு, அவர் சொன்னபடி அவர் செய்வார், அதிகாரத்தை தருவார், ப்ரமோஷனை தருவார், கிருபையை தருவார், அவருடைய அன்பை உணர உதவி செய்வார், ஜெப ஜீவத்தை பெருக பண்ணுவார், அந்த யோர்தானின் மேல் அதிகாரத்தை தரப்போகிறார். அதற்கேற்ற ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஷபரபானியான மாத்துதா யோர்தான் நதியோ திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே, யோர்தான் நதியோ திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே, வைப்பாயின் காலடி பொற்பரன் சொற்படி, வைப்பாயின் காலடி பொற்பரன் சொற்படி, வானவர் இயேசு தம் வாக்கு மாறாரு, வானவர் இயேசு தம் வாக்கு மாறாரு, வைப்பாயின் காலடி பொற்பரன் சொற்படி, வைப்பாயின் காலடி பொற்பரன் சொற்படி, வானவர் இயேசு தம் வாக்கு மாறாரு, வானவர் இயேசு தம் வாக்கு மாறாரு, வைப்பாயின் காலடி பொற்பரன் சொற்படி, வைப்பாயின் காலடி பொற்பரன் சொற்படி, வானவர் இயேசு தம் வாக்கு மாறாரு, வானவர் இயேசு தம் வாக்கு மாறாரு, பொற்பரன் சொற்படி, வைப்பாயின் காலடி பொற்பரன் சொற்படி, வானவர் இயேசு தம் வாக்கு மாறாரு, வானவர் இயேசு தம் வாக்கு மாறாரு. Yes, Lord Jesus. Hiroshima Makarajma. வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வல்லவர் கொண்டு மாறி போகாதே, வல்லவர் கொண்டு மாறி போகாதே, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாதே, வல்லவர் கொண்டு மாறி போகாதே, வல்லவர் கொண்டு மாறி Nione Mankatira, Shiaran Katuri,
நினாகி ரபகத்ரா என் பிள்ளையே நான் உன்னில் ஆரம்பித்ததான அந்த நல்ல வேலை நான் துரிதமாய் முடிக்க போகிறேன். My child, I'm going to finish that work that I've begun in you quickly, very quickly. அது உன்னால முடியாது, என்னுடைய ஆவியினால் அது ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You cannot, but I will do it by my spirit, says the Lord. My people. உன் பரலோக காணானை அடைய விடாமல் 7 ஜாதிகள் 7 ராட்சசர்கள் உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கலாம். Perhaps to not make you to reach your destination, the land of Canaan, seven nations might stand against you. அதை கண்டு நீ கலங்காதே, அதை கண்டு நீ திகையாதே. Do not be troubled, do not be worried about that. உன் தேவன் உன் நடுவில் இருக்கிறார். நீ அந்த பராக்கிரமசாலியும் நீ அந்த 7 ஜாதிகளும் பீறி போடுவார். Your God in you is greater in your midst. You shall tear up the 7 nations. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். நீ சும்மா இருப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord shall fight your battles. You shall be quiet, saith the Lord. My child, do not be fainted seeing the trials that are set before you. You are the chosen vessel by me. You are going to do great things for me. You are going to leap over the wall. You are going to run through a truth like the Lord. Mighty man, go in this thy strength. Go in this thy little strength that you have. As the Lord of hosts, I am with you. My presence shall go before you. I shall give you rest. Depend only upon me and hold on to only to my word. O Jacob, O Israel, fear not. You are my servant, you are my servant. You shall not be forgotten of me, saith the Lord. Jesus.
is I who are speaking to you. என்னுடைய வார்த்தைகளை கொஞ்சமாக சந்தேகப்பட வேண்டாம். What is that you are doubting, not believing in my word? As I told you, I will come along with you. Without me, you can do nothing. Jesus, thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus. My child, my love, I'm loving you so much. My love is unchanging. I have created you. My love is unchanging, unchanging love. But however, your love has changed many times. I am the God who separated you from your mother's womb. You shall not be forgotten of me. நீங்கள் கடந்த வந்த பாதைகள் திருப்பிட்டு பாருங்கள். My children, my child, look into the paths that you have come across. உங்கள் கடங்களை பிடித்து நடத்தி கொண்ட தேவன். Is it not I, the Lord, who have hold their hand and have led you? நான் அல்லவோ உங்கள் சோதனைகள் உங்கள் மத்தியிலிருந்து ஜெயக்கொடி நாட்டிய தேவன் அல்லவோ? Is it not I, the Lord, who pitched the victory, banner of victory in your trials? என் பிள்ளைகளே நீங்கள் பயப்படாமல் முன்னேறி செல்லுங்கள். நான் உங்களோடு கூட இருப்பேன். My children, do not fear and go forward. I am with you. இல்லை, நான் உங்களை கைவிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will never leave you nor forsake you, saith the Lord. கர்த்தருடைய சமூகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா.